மாதம் நான் போகும்போது உங்கள் அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை போன முறை அரிசி வாங்கினது தான் மாப்பிள்ளை இருக்குது, இந்த முறை இன்னும் அரிசியே நான் வாங்கலை. அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? அது என்னமோ எங்கள் அப்பா தெரியாமல் ஏதோ சீட்டு போட்டு வச்சுருந்தாரான். அதை எடுத்து எங்கள் ஆத்தா இருக்குது, சும்மானே இருக்காது வாயை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் யார் சொல்ல சொன்னா இவர்கிட்ட? சிறுவாடு சேர்த்து வச்சுட்டு இங்கேருந்து போகிற பணமே அங்கே ரிட்டர்ன் வரும். ஆனால் அந்த பழக்கம் யார்கிட்ட இல்லை? காரைக்கால் அம்மையார்கிட்ட இல்லை. அதை விட இன்னொரு விஷயம், எதிர்த்து பேசாதது. பெண்டிர் கழகு எதிர்பேசாமை. கணவனை எதிர்த்து பேசியதே கிடையாதான். யாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மகள். எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார், பணக்கார வீட்டு பொண்ணும் கரண்ட்டும் எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியாதும்பார். பணக்கார வீட்டு பொண்ணும் கரண்ட்டும் எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியாதும்பார். அது மாதிரி செல்வந்தருடைய மகளாக இருந்தும் கூட ஒரு இடத்தில் கூட கணவனுக்கு அவமரியாதை என்பதை சம்பாரிச்சு கொடுக்காத ஒரு பிராட்டியார் யார்? புனிதவதி தாயார். எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஒழுக்கத்தோடு, அப்படி ஒரு அன்பு பண்போடு இல்லறம் என்கின்ற நல்லறத்தை அவள் நடத்தினாள். அப்போ அவரை பார்ப்பதற்கு 2 நண்பர்கள் வந்தாங்க. வந்தவங்க அவங்க வீட்டு தோட்டத்தில் பழுத்த பழம், ஏன்னா இவருக்கு பரமதத்தருக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். மாதா ஊட்டாத சோற்றை, இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுடலாம், மற்ற எதுவும் சைடிஷ் தேவையே இல்லை. அதே மாதிரி மாம்பழம் ரொம்ப ரொம்ப சுவை. அம்மா ஊட்டாத சோத்தை கூட மாம்பழம் ஊட்டிடுமா. ஏன்? எல்லா சாப்பாட்டுக்கும் நீங்கள் மாம்பழத்தை பக்கத்தில் வச்சிங்கன்னா தன்னால் சாப்பாடு போகிறதே தெரியாமல் நைஸாக அப்படியே உள்ளே போகுமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? மாம்பழம். அதனால் இங்கே மாதா ஊட்டாத சொற்றை மாம்பழம் ஊட்டுவதாக சொல்லப்படுது. இப்போ அந்த மாம்பழம் கொண்டு வந்து 2 பழம் கொடுத்தாங்க. இவர் பார்த்தார், வேலைக்காரனிடத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? வேலைக்காரங்கிட்ட, அப்பா இதை நான் மதியம் உணவுக்கு வருவேன், அப்போ எனக்கு வைக்க சொல், புனிதவதி கிட்டே இதை கொண்டு போய் கொடுன்னு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பினார். வேலைக்காரன் அம்மா ஐயா கொடுத்து அனுப்பிச்சாரு, மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு தருவீர்களாம் சொல்லிட்டு போயிட்டார். இங்கேருந்து போனார். அவர் வேலை முடித்து மதிய சாப்பாட்டுக்கு வந்தார். இந்த அம்மா என்ன பண்ணால், நேராக சிவாலயத்துக்கு போனால் வழிபாடு செய்தால், வழிபாடு செய்துட்டு வீட்டுக்கு வந்து சாதத்தை வடித்தால் ஒரு பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு சிவ அடியார் வந்துட்டார். சிவ அடியார் வரல, ஆமாம், இந்த அம்மா பெருமையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டுமே என்று திருவருள் புரிவதற்காக, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே, சிவபெருமானே வரார் இங்கே. அப்படி வந்தவர் பார்த்தார், அம்மா பிச்சாந்தேகின்னார். இந்த அம்மா பதவைத்து போயிட்டு, ஐயோ சீக்கிரமாக வந்துட்டார் போல இருக்கே அடியார், என்ன செய்வது? எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பசுமாட்டனுடைய தயிர் என்ன பண்ணுவாங்க, மண் செட்டியில் ஊற்றி நல்ல திக்காக காய்ச்சி அதை ஊற்றி அதில் உர ஊற்றி வச்சுருப்பாங்க. ஆத்திர அவசரத்துக்கு எப்பயும் அந்த தயிர் உதவுமேன்னு. அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போல்லாம் இந்த தயிர் தான் எல்லாருக்குமே. இந்தம்மா என்ன பண்ணா, ஐயா வாங்கன்னு சொல்லி பாத பூஜை பண்ணார். பண்ணிவிட்டு விபூதி குங்குமத்தை வச்சுட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே உட்கார்ந்த உடனே தலைவாழை இலை போட்டால், பச்சரிசி அன்னத்தை படைத்தால், அதற்கு பிறகு பார்த்தா கெட்டி தயிரை கொண்டு வந்து வச்சா, தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு நினைக்கிறா. பூஜை அறையில் வச்சா பாருங்கள் 2 பழம் வீட்டுக்கார் கொடுத்தாருன்னு. அந்த பழத்தில் எப்படியும் கணவர் நமக்கு ஒன்று கொடுப்பார், அவர் ஒன்று சாப்பிடுவார், நமக்குரிய பங்கை அடியாருக்கு படைச்சிருவோன்னு அந்த அம்மா என்ன பண்ணால், அந்த அவருக்குரிய அந்த அம்மாவுக்குரிய பங்குன்னு நினச்சி ஒரு பழத்தை அறிந்து படைச்சிட்டா. இன்றைக்கும் பச்சரிசி அன்னம், பச்சரிசி அன்னத்தோடு தயிரோடு நீங்கள் மாம்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உலகத்தில் அதை விட சுவை உலகத்தில் வேறு எந்த சாப்பாட்டுக்கும் ஈடு இணையே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சுவை இருக்கும். ஒன்றே கேட்டுறாதீங்க, நான் நேற்று கூட சாப்பிட்டேன் ஆனால் டேஸ்ட் இல்லைன்னாதீங்க.
இப்போ தான் இங்கே விதைக்கும் போதே மருந்தை தயார் பண்ணிட்டா. அந்த காலத்தில் சும்மா ஒரு கைக்குத்தல் அரிசி அப்படி பச்சரிசி வெடிக்கும் போதே கம 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 கமன்னு வாசனை வந்தது. இப்போ ஒரு அரிசிலையும் வாசனை வரல. ஆமாம், அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் நெல் பயிர். ஆனால் இப்போல்லாம் 90 நாளில் மூட்டை பிடிச்சி நமக்கு வந்துடுது வீட்டுக்கு அரிசி. அப்புறம் எங்கேருந்து நமக்கெல்லாம் வாசனை வரும்? அப்போ இந்த சாப்பாட்டை வைத்த உடனே அவர் சுவையோடு ருசித்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த உடனே இப்போ ஐயா வரேன். அப்போ காலில் விழுந்து அந்த அம்மா சாப்பாடு போட்டால சிவடியார் இல்லையா, காலில் விழுந்து ஆசீர்வாதம். இப்போ அந்த அடியார் என்ன வாழ்த்தணும்? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிட்டதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ கணவன் மனைவி இல்லறத்தில் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ வாழ்த்து அந்த சிவடியார் என்ன வாழ்த்தணும்? சந்தான பாக்கியம், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக கடவுது சொல்லியிருக்கணும். இல்லைன்னா தீர்க்க சுமங்கலியாக இரு, அதை தானே சொல்லியிருக்கணும். ஆனால் வந்த பெரியவர் சொல்கிறாரு, உனக்கு சிவன் திருவருள் கிடைக்கட்டும்ட்டு போயிட்டார். வந்தவர் என்ன பண்ணார்? உனக்கு சிவன் இறை திருவருள் கிடைக்கட்டும்ட்டு போயிட்டார். சரி, இது இறைவன் திருவருள் கிடைக்கட்டும்னா அந்த அம்மாவுக்கு அப்பா அது எதுவும் புரியலை. சரி, அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டார் கணவர் வந்தார். கணவர் வந்த உடனே இந்த அம்மா சமையல் எல்லாம் பண்ணி முடித்து கூட்டு பொரியல் எல்லாம் வச்சாங்க. அப்போது நினைவுபடுத்துகிறார், புனிதவதி மாம்பழம் சுவாமி கொண்டு வரேன். அந்த சுவாமியாண்ட இருந்ததை கொண்டு வந்து கழுவிட்டு அரிஞ்சு வச்சுட்டார். இந்த மாதா ஊட்டாத சொற்ற மாம்பழம் ஊட்டுன்னு சொன்னேன் இல்லையா, சுவை கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் இன்னொரு பழம் இருக்குமே அல்லவா, அதை கொண்டு வா. இப்போ இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்க. அடியார் வந்தார், சாப்பாடு நான் சமைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் அவருக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கொஞ்சம் அன்போடு இருக்கிற மனைவியாக இருந்தேன், இல்லைங்க எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னு நினச்சி நான் வந்த அடியாருக்கு படைச்சிட்டேங்க, நாளைக்கு வேணால் நான் வேறு வாங்கி வைக்கிறேங்க, அன்போடு சொல்லுவாள் இல்லையா. ஆனால் இந்த அம்மா அதுவும் சொல்லலை, பதில் சொல்லலை. கணவர் இருக்கு என்று நினைத்து கேட்டு விட்டாரே. இல்லைன்னு சொன்னால் இப்போ அவர் மனசு வாடும். மனைவியை அமைவதெல்லாம் இப்போ இருக்கிற மனைவி அப்படியா இருக்கும்? ஆமாம், சுடு தண்ணி கேட்டால் பச்சை தண்ணி கொடுப்போம், பச்சை தண்ணி கேட்டால் சுடு தண்ணி கொடுப்போம், காஃபி கேட்டால் டீ கொடுப்போம், டீ கேட்டால் காஃபி கொடுப்போம், அப்புறம் தோசை கேட்டால் இட்லி கொடுப்போம், இட்லி கேட்டால் தோசை கொடுப்போம். இப்படி தான் கொடுத்துட்டுருக்குறோம். அதை விட இன்னொரு கொடுமை, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுப்போம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுவிட்டு அந்தம்மா பாட்டுக்கு டிவி பார்த்துட்டுருக்கோம், இவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாடியே போட்டு சாப்பிடுங்களேன், பக்கத்தில் தானே உக்காந்துருக்குறாங்க. நானே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உக்காந்துருக்கிறேன். எதுக்குடி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உக்காந்துருக்கேன். அந்த படும்பாவி அதுக்குள்ளே தொடரும்னு போட்டுட்டா மொட்டை மாடியில் நரமாச்ச கர்ப்பிணியை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறான். பின்னாடி இந்த படும்பாவி வேற போனால் மாடியிலிருந்து தள்ளி விட்டுருவானோ என்னமோ தெரியல, அதுக்குள்ளே படும்பாவி தொடரும்னு போட்டுட்டான். என்னமோ அவன் அடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி புள்ள நல்லா பொழைக்குது. ஆனால் இன்னைக்கெல்லாம் உழைச்சிட்டு வந்த மனுஷனுக்கு ஜோத்த போடுறீ நல்லா உட்காந்து பக்கத்தில், மாமா இன்னும் கொஞ்சம் வச்சுக்க மாமா, அம்மா அதில் உப்பு இருக்குதா, அதில் காரம் இருக்கா, ஏதாவது கம்மியாக இருக்கா? எந்த மனைவியாவது என்றைக்காவது கேட்கக்கூடியது உண்டா? கிடையாது. அதில் குறை என்ன இருக்குது? அதை குறை சொன்னாலும் உடனே என்ன தெரியுமா சொல்கிறான், ஏன்டி இதை மனுஷன் சாப்பிடுவானா? நீ மனுஷனா இருந்தால் தானே. உடனே இப்படி தான் ரிப்பீட் பண்ணுறமே தவிர, ஆனால் அங்கே ஏதாவது சரி குறை அவர் சொல்கிறாரு, அதை சரியாவது படுத்துகிறோன்னு நம்ம படுத்துகிறோமா? அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சு போட்டாலும் சரி ஒரு குறை சொல்கிறதே வேலையாக போச்சு. ஒரு நாளைக்கு சமைச்சு பார்த்தா தான் தெரியும் கஷ்டம் என்னான்னு. சமைக்கிறத தவிர நமக்கு வேறு வேலை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டுறதுக்கு மிஷினாக வேணால் கையில் உட்காந்து அம்மிலியாக அரைக்கிறோம், அதுக்கு ஒரு மிக்சி, கிரைண்டரு அதுக்கு ஒரு கிரைண்டர், அது கூட இப்போ கிரைண்டரில் கூட அரைக்கிறதில்ல, எங்கேயோ கொடுத்தா யாரோ அரைச்சி கொடுத்துட்றா. அதை வேறு உள்ளே கொண்டு வந்து பிச்சைக்கார பெட்டியில் அடுக்கி வச்சிடுறோம்.
ஆமாம், அதுக்கு பேரே பிச்சைக்கார பெட்டி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரைச்ச புதினா சட்னியிலிருந்து 4 நாளைக்கு அப்புறம் அரைச்ச தேங்காய் சட்னியிலிருந்து எல்லாம் ஒரு கிண்ணத்தில் அடுக்கி 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 ஒரு வீட்டு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் 30 கிண்ணம் உள்ள இருக்கா இல்லையா? நீங்கள் நல்லா யோசிங்க. அதை விட இப்போ என்னன்னா, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அரைச்சி உள்ளே போட்டுரும். ஒரு காலத்தில் கையில் அரைக்கிறதுக்கு அரைச்சோம், கிரைண்டரில் அரைச்சோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டால் அடுத்த வினாடி மாவு வருது, அதை தூக்கிட்டு வந்து சில வீடுகளில் 4 கிலோ 5 கிலோ. எத்தனை நாளைக்கு அது 5 நாள் வரும். இப்படிதான், அதுக்கு பேரே பிச்சைக்கார பெட்டி. ஆமாம், பாருங்க, ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி வச்சதுலேருந்து இன்னைக்கு அரைச்சது வரைக்கும் அது உள்ளர இருக்கும் முழுக்க. அதனால தான் உண்டு 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 இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வீடு இல்லாமல் டேப்லெட் இல்லாத வீடு இருக்கா? ஊசி போடாதவர்கள் இருக்கிறோமா? டேப்லெட் எல்லாம் பாருங்கள், ஒரு குட்டி குட்டி என்னமோ முட்டாய் சாப்பிட்ற கதையாகி போச்சு இப்போல்லாம். ஒரு காலத்தில் இந்த நெய் பிஸ்கெட்டும் தேன் முட்டாயை சாப்பிட்ட கதையாக, குருவி பிஸ்கெட் சாப்பிட்ட கதையாக இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணி அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு மெடிக்கல் டப்பா ஒரு வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதானே காரணம். அதை உண்டு என்னென்னா, சுட சுட சமைத்து சாப்பிட்டு 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. அல்லது காலையில் வச்சது ஒரு நாள் ஒரு இரவு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. 10 நாள் ஒரு வாரம் எல்லாம் வச்சு அடிக்கிறோம். அதுவும் இந்த சென்னையில் இன்னும் சொல்ல போனால், இந்த அமாவாசை அன்னைக்கு, கிருத்திகை அன்னைக்கு, பௌர்ணமிக்கு இந்த நீந்தறது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா, அதை வேற வாங்கின்னு வந்து ஃப்ரீசரில் அடிக்கிறாங்க பாரு. கொடுமை அதெல்லாம், என்ன பண்ணுறது? அதுக்கு வேற சொல்கிறாங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சின்னிடுறாங்க. ஆமாம், அதுக்கும் நாங்கள்லாம் பழமொழி ரெடியாக வச்சுருக்குறோம்ல. இப்போ அந்த மாதிரி மனைவி, இப்போ இந்த அம்மா என்ன நினைக்கிறா, கணவனுடைய மனம் நோகக்கூடாது. சரி, என்ன செய்வதுன்னு பார்த்தா, இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், சுவாமி வந்தார், அடியார் வந்தார், போட்டுவிட்டேன் சொல்லிட்டு இருப்பேன். சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று நினச்சி நான் தான் சாப்பிட்டேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. சரி, இருக்குன்னு நினச்சி கேட்டுட்டார், இல்லைன்னு சொன்னால் கணவர் மனம் வருத்தப்படும். எவ்வளவு நுட்பமான அறிவை யோசிக்கிறா பாருங்க. நேராக போனா, இறைவா என் கணவர் இருக்குன்னு நினச்சி கேட்டுட்டார், நான் இல்லைன்னு சொன்னால் அவர் மனம் வருத்தப்படும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இறைவன் கிட்ட அழுது பெறணும். நல்லதற்கு தீயதற்கல்ல. பக்கத்து வீட்டுக்கார் கோடீஸ்வரர் ஆயிட்டார், பென்ஸ் கார் வாங்கிட்டார், 4 ஃப்ளாட் வாங்கிட்டார், அதுக்கு அழுதா இறைவன் துணை வரமாட்டார். கணவருடைய மனம் நோகக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. சொன்ன அடுத்த வினாடி அழுத உடனே பார்த்தீங்கன்னா இறைவன் பார்த்தார், ஐயோ என் குழந்தை அழுவுதேன்னு என்ன பண்ணார், நமக்காக தானே இவ படைச்சான்னு ஒரு ஞான கனியை கொடுத்தார். கொடுத்த அடுத்த வினாடி அந்த அம்மா கொண்டு வந்து மகிழ்ச்சி, இறைவனுக்கு நன்றி சொல்கிறா. ஏன்னா நாமெல்லாம் நன்றி சொல்கிறதே கிடையாது. நன்றி சொல்கிறீங்க, இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்து, காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள் உற்றத்தார் சுற்றத்தார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு சவடு பேடு நீங்கி நம்மை பிறக்க வைத்த இறைவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்திற்காவது நாம் எல்லாம் நன்றி சொல்லணுமா வேண்டாமா? ஆனால் சொல்கிறோமா? தூங்கிறதுக்கு இன்னையிலேருந்து எல்லாம் ஒரு சபதம் பண்ணிக்கோங்க. தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது, இறைவா கை கால் நல்லா கொடுத்துருக்குறேன், என் புடவையை நானே கட்டிக்கிறேன், என் வேட்டியை நானே கட்டிக்கிறேன், நான் நடந்து போகிறேன், என் கையால் நானே உண்ணுகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை, நடந்து போயிட்டுருக்கோம், வழுக்கி விழுந்துடுறோம், ஒரு கிராட்ச் ஆகுது. டாக்டர்கிட்ட போன உடனே 5 லட்சம் கட்டுங்க ஆப்ரேஷன்றான்.
அப்போது ஒரு சின்ன கிராட்சிக்கு 5 லட்சம் கட்டுங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லுகிற பொழுது, பிறந்ததிலிருந்து இன்னைய தினம் வரைக்கும் இந்த உடம்பு தேகத்தை ஒன்றும் பழுதில்லாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எத்தனை கோடி நமக்கு பரிசு கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பொண்ணுக்கும் பொருளுக்கும் மட்டும்தான் நன்றி சொல்ல நினைக்கிறோமே தவிர, இந்த உடம்பை இவ்வளவு காலம் இயக்கி கொண்டிருக்கிறாரே, அதுக்கு எத்தனை கோடி அவர் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை சொல்கிறதே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி யாராவது சொல்கிறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க என்னென்ன? இறைவா, இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. அரிதான ஒரு பிறவியை கொடுத்து, இரு கரத்தால் உன்னை இரு கண்ணால் பார்க்க, இரு கையால் தொழுக, இரு காலால் நடக்க எனக்கு அருட்பாக்கியத்தை கொடுத்திருக்கிறிய, அதுக்கே கோடி கோடியாக நன்றி சொல்லணும். ஆனால் கடவுளை நாம் என்ன திட்டின்னு இருக்கோம்? உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றோம், ஒன்றும் தரமாட்டேன்றார். அப்படி தான் திட்டின்னு இருக்கிறோம் எல்லாரும் இல்லையா? இப்போ இந்த அம்மா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, ஒரு ஞான கனியை கொடுத்தார், கொண்டு வந்தால் அதை கொடுத்தார். அதை அரிஞ்சி படைத்து கொடுத்த உடனே அதை சாப்பிட்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கணவன் மனைவிக்குள்ளே என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் உலகமே சொன்னாலும் கூட, உலகமே சொல்லட்டும், மனைவி மேலே சந்தேகப்படக்கூடாது எந்த கணவரும். அதே மாதிரி உலகமே சொன்னாலும் கணவன் மீது மனைவி சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் என்பது என்ன ஆகும்? புற்றுநோயை விட மோசமானது சந்தேகம். எல்லா உலகத்தில் எத்தனை கோடி நோய் இருக்கோ அத்தனை நோய்க்கும் மேலான ஒரு நோய் என்பது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகம் என்கின்ற நோய் உள்ள வந்துட்டா இல்லரா நல்ல அறமாக இருக்காது, அறமாக இருக்காது. அப்போனா என்ன அர்த்தம்? எக்காரணத்தை கொண்டும் சந்தேகம் வரக்கூடாது. இவருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். ஏன்? முன்பு சாப்பிட்ட கனியனுடைய சுவை வேறாக இருந்தது, இப்போ சாப்பிட்ட கனியனுடைய சுவை வேறா இருக்கு. அப்போனா என்ன காரணம்? என்னன்னா, நம்ம வீட்டில் சாதாரணமாக நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே கோயிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் கூடுதல் சுவையாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருள் அதில் கூடி இருக்குன்னு அர்த்தம். இறைவனுடைய திருவருள் அதில் கூடி இருக்கு. அப்போ சேர்ந்ததுனால என்ன ஆகிடுது? சுவை கூடி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் புளி சாதம் செய்வோம், ஆனால் பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளியோதரை இருக்குது பாருங்கள், அது டேஸ்ட்டு வாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய சுவை என்னென்னா திருவருள் அதில் கூடுகிறது. அதான் விஷயமே. அங்கே இந்த மாம்பழத்துலேயும் திருவருள் கூடியதுனால டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தது, சுவை கூடுதலாக இருந்தது. இப்போ சாப்பிட்டார், இப்போ கேட்டார், இது சுவை வேறா இருக்கே, நான் சிறு வயது முதல் கொண்டு அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாங்கனியை நான் உண்டிருக்கிறேன், ஆனால் இது போல ஒரு மாங்கனியை இதுவரைக்கும் நான் உண்டதில்லை. சொன்ன உடனே அந்த நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன்? நீங்கள் கொடுத்தது ரெண்டுத்தையும் கொண்டு படைச்சிட்டேன், கொண்டு கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அது என்ன பழம் ஏது பழம்னு, சாப்பிட்ட உங்களுக்கு தான் தெரியும் அது சுவை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு. ரெண்டுத்தையும் தான் படைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது சுவை நல்லா இருக்குது, இது ஏது எப்படின்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் கொடுத்தது அனுப்பியதை நான் உங்களுக்கு படைச்சிட்டேன். கோபமாக சொல்லியிருப்போம். நமக்கு என்ன கோபம்? மனுஷன் 2 பழத்தையும் முழுசாக முழுங்கிட்டாரே, கொஞ்சம் கூட நமக்கு மிச்சம் வைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் நாம் அந்த இடத்துல கொட்டி இருப்போம். அதான உண்மை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த அம்மா எப்படி சொல்கிறான்னா, பொய் சொல்ல தெரியாது இல்லையா அந்த அம்மாவுக்கு. நாம் அந்த எத்தனை பொய் சொல்லணுமோ சொல்லியிருப்போம். கடைஞ்ச வன்னைக்கு எங்கள் பகவான் 1000 பொய் சொன்ன மாதிரி நாம் 4000 பொய்னாலும் அங்கே சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் நமக்கு தான் பொய் சொல்கிறது ஈஸியாச்சு. ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு அது தெரியாது. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணா, சுவாமி இது இறைவன் கொடுத்த கனி. இறைவனா? கனியா? இறைவன் கனி கொடுப்பாரா? இது என்ன அதிசயமாக இருக்கின்றது? புனிதவதி, எப்பத்திலிருந்து பொய் சொல்ல ஆரம்பித்தாய்? சிவசிவா சுவாமி, எனக்கு பொய்யெல்லாம் சொல்லி பழக்கமில்லை, நீங்கள் கொடுத்த கனியை நான் அங்கே வைத்திருந்தேன். சிவ அடியார் வந்துட்டார்.
அப்போதான் பருப்பு வெந்து கொண்டிருந்தது. அதனால் அவருக்கு தயிர் அன்னம் கொடுத்து தொட்டுக்க ஒன்றும் இல்லையே என்பதற்காக அந்த மாம்பழத்தை அறிந்து படைத்து வைத்து விட்டேன். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதனால இறைவன்கிட்ட போய் நான் பிரார்த்தித்தேன். என்ன பிரார்த்தனை பண்ணாய்? இல்லை, உங்கள் முன்னாடி தானே நான் வைத்தேன். இறைவா, நான் ஒரு அடியாருக்கு படைச்சிட்டேன், இருக்குன்னு நினச்சி என் கணவர் கேட்குறார், அதனால் இல்லைன்னு சொன்னால் என் கணவர் மனம் வருத்தப்படும், அதனால் ஒரு கனியை கொடு என்று கேட்டேன், இறைவன் தந்தார். சொல்லுவது எளிது, ஆனால் அங்கே செயலில் நடத்தி காட்ட வேண்டும். புனிதவதி, அப்படியானால் இன்னொரு கனியை வரவை பார்க்கலாம். அதுதான் சந்தேகம்ன்றது. மனைவியை நம்பணும் இல்லையா, சொன்னதை நம்பணுமா இல்லையா? ஆனால் அவர் நம்பலை. அப்படியானால் இறைவன் பால் தானே கொடுத்தா, இறைவனிடத்திலிருந்து இன்னொரு கனியை வரவை பார்க்கலாம் அப்படின்னார். இதை கேட்ட உடனே அந்த அம்மா மறுபடியும் என்ன பண்ணா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாய வேணா சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி இன்னொரு ஞான கனியை கொடுத்துட்டார் அந்த அம்மா. அதுவும் இவரும் நிற்கிறார் அங்கே. கையில் கனி வந்த உடனே அவர், சுவாமி நீங்கள் கேட்ட கனி இந்தாங்க. அதையும் மனுஷன் ஒன்றும் மனைவிக்கு கொஞ்சோண்டு, ஏற்கனவே 2 சாப்பிட்டாச்சு, இந்த கனியிலையாவது நமக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதை நிரூபிக்கணுன்றதுக்காக வாங்கி கொடுத்தாலே அவளுக்கு ஒரு பீஸாவது கொடுக்கணும்னு தோணியிருக்கணுமா இல்லையா? அதையும் முழுங்கலான்னு நினச்சி அப்படி கொண்டு போனார். அதையும் சாப்பிட்லான்னு கொண்டு போனார். இறைவன், நீ பார்க்க தானே கேட்ட, சாப்பிட கேட்கலையே. 2வது கனி சுவை அதிகமாக இருக்கு, அதனால் எனக்கு இன்னொரு கனி சாப்பிடணும் போல் இருக்கு, புனிதவதி அந்த கனியை கொண்டு வா. 2வது முறை சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொன்னார், புனிதவதி உண்மையை சொன்ன பொழுது அவர் நம்பலை. அப்படியானால் என் கண்ணு முன்னாடி வரவை பார்க்கலாம், சாப்பிடணும்னு அவர் கேட்கல. அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வாய் சொல் தான் நமக்கு தலைக்கு மேலேன்னு அர்த்தம். அப்போனா நாமெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. ஆமாம், நீ போன வழி திரும்புவியா, சில வீடுகளில் திட்டுவாங்க, சில வீடுகளில் நீ நாசமாக போன்னுவாங்க, சில வீடுகளில் இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு சொல் இல்லைன்னாலும் ஒரு சொல் வெல்லும் என்பார்கள். அப்போனா அமங்கலமான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போது இவர் பார்க்கலாம், பார்க்கிறார், அவ்வளவுதான். பார்த்த உடனே அந்த வாய்க்கிட்ட கொண்டு போனார், அது மறைந்து விட்டது. மறைந்த அடுத்த வினாடி பார்த்தார், அவருக்கு அப்படியே உடம்பில் ஷாக் அடித்தது போன்று இருந்தது, உடம்பு முழுவதும். ஏன் இறைவன் இவ கேட்ட உடனே கனி கொடுக்குறார்னா, இவன் நினச்சா என்ன கேட்டாலும் இறைவன் தருவார் போல இருக்கு. இவன் நமக்காக படைக்கப்பட்டவள் அல்ல, இவள் இறைவனுக்காக படைக்கப்பட்ட இறைவி. இவளை இதுக்கு மேலே வாடி என்றும் போடி என்றும் அவளே இவளே என்றும் அழைக்கவே கூடாது. அதைவிட இன்னொரு பெரிய விஷயம், இனி இவளை தொடவே கூடாது. நாம் எங்கே வியாபாரம் செய்யக்கூடிய கடையிலேயே தங்கிவிட வேண்டும்னு அங்கே தங்கிட்டார். ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வரல. தினமும் எழுவாங்க, குளிப்பாங்க, நவரத்தனை எல்லாம் மாலையெல்லாம் போட்டுப்பாங்க, ஒரு பட்டுப்புடவையை உடுத்துவாங்க, சிவாலயத்துக்கு போவாங்க, இறைவனை வழிபாடு செய்வாங்க. இறைவன் வழிபாடு முடிந்தவுடனே ஒரு சிவடியாரை வர வைப்பாங்க, அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க, கணவருக்கு சமைத்து கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு, சுவாமி நீங்கள் இரவு இல்லை, கொஞ்சம் இன்றைக்கி வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இரவு நான் இங்கேயே தங்குறேன். பல நாட்கள் இரவு அங்கேயே தங்குறார். ஏன்னா வந்தால் இங்கே மனைவியை தொடணும், இல்லைன்னா அடியே வாடி போடி என்று அழைக்கணும். இதனால் அவர் வரல. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தார், அம்மா வியாபாரம் கொஞ்சம் இங்கு சிறப்பாக அவ்வளவாக இல்லை, அதனால் எல்லாரும் மதுரைக்கு வியாபாரம் செய்ய செல்லுகிறோம், மதுரைக்கு போய் வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டி வரலாம் என்று நினைக்கின்றோம், அதனால் நான் மதுரைக்கு போட்டோம்மா. போயிட்டு வாங்க சுவாமி, பத்திரமா பார்த்துங்க, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அங்கே இங்கே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, வீட்டில் யாராவது வயசானவர்கள் சமைத்து கொடுப்பதற்கு யாராவது ஒரு அம்மையாரை போட்டுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரம் கிடைக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யாரை? மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமாக நீங்கள் பொருள் ஈட்டி கொண்டு வந்துவிட வேண்டும், உங்களுக்காக நான் இங்கே ஒருத்தி காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்க சுவாமி, போயிட்டு வாங்க.
அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். இவர் இங்கிருந்து போனார், ஒரு கடையை பார்த்தார், பொருளை வாங்கினார், வியாபாரம் செய்தார். இவருடைய வியாபார தந்திரம், வியாபாரத்தினுடைய நோக்கம், வியாபாரம் செய்யக்கூடிய முறை, அதை பார்த்த அந்த மதுரையம்பதியில் ஒருவர் வந்தார். முன்னாடி, ஐயா நீங்கள் என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், வந்ததிலிருந்து பார்க்குறேன் உங்களை மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உங்களை மாதிரி ஒழுக்கமான ஒரு பிள்ளையை நான் பார்க்கல, அதனால் நீங்கள் கல்யாணம். இவருக்கோ தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாட்டு கஷ்டமாக இருந்தது. அதனால் பார்த்தா ரெண்டாந்தாரமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தினார். அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வச்சார். முதல் மனைவியினுடைய பெயரை இரண்டாவது மனைவியினுடைய வயிற்றில் பிறந்த பெண் பிள்ளைக்கு பெயர் வச்சிட்டார். பெயர் வச்சாச்சு, வளர்த்தாச்சு, குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. அந்த இடத்திற்கு போனார்கள் இல்லையா வியாபாரம் செய்யக்கூட நண்பர்கள், அதில் ஒரு சில பேர் காரைக்காலுக்கு திரும்பினாங்க. திரும்பி அவர்கள் சொல்கிறாங்க, அம்மா புனிதவதி எங்களெல்லாம் மன்னிச்சுடு, இந்த பரமதத்தர் அங்கேயே ஒரு திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கின்றது, இனி அவர் இங்கு வரமாட்டார் என்று நினைக்கின்றேன் அப்படின்னாங்க. வானமே இடிந்து தலையில் விழுந்தது போலாச்சு அந்த அம்மாவுக்கு. வானம் இடிந்து தலையில் விழுந்தது போலாச்சு. ஆனால் உடனே அடுத்த வினாடி நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அப்போ அந்த பாவி மனுஷனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து, ஒரு கடையை வச்சு கொடுத்து, வியாபாரத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து, எவ்வளவு மரியாதையோடு நடத்துனீங்க. அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெற்றிருக்கிறான். பாரு பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் இருக்குதுன்னு பாருங்க. ஆமாம், ஒரு கேஸை போடு. அந்த கேஸை போட்டது மட்டும் இல்லாமல் அவரை கொண்டு வந்து நிறுத்தி எந்த அளவுக்கு வெளுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேட்டியை வெளுக்கிற மாதிரி வெளுக்கட்டும். அது மட்டும் இல்லை, என் கூட வாழாதவர் வேற எவ கூடையும் வாழக்கூடாது, எந்த பெண்ணோடும் வாழக்கூடாது, அப்படி தானே சொல்லியிருப்போம். எல்லா பெண்களும் அதானே செய்வோம். ஆனால் இந்த அம்மையார் அப்படி யோசிக்கலை. உயர்வான எண்ணம், பெண்களுக்கே உரிய பெண்ணறிவு, நுண்ணறிவு, அப்படிப்பட்ட உயர்வான ஒரு எண்ணத்தை சிந்திக்கிறாள். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், அப்படி என்ன அந்த அம்மா சிந்திச்சிருப்பான்னு? நீங்கள் சொல்லுங்கள் மேடம், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அம்மா நினைக்கிறா, என்னை விட அவள் அழகாக இருந்திருப்பாளோ? பெண்ணுக்கே உரிய இயல்பான விஷயம். என்னை விட ஒருவேளை அவள் அழகாக இருந்திருப்பாளோ? என் தந்தை கொடுத்த செல்வத்தை காட்டிலும் அவளுடைய தந்தை அதிக செல்வம் கொடுத்திருப்பாரோ? ரெண்டாவது கேள்வி. மூணாவதா ஒன்று யோசித்தா பாருங்க, அதை உலகத்தில் எந்த பெண்ணும் யோசிக்க முடியாது. என்னை விட அவர் மேல் அவள் அன்பு அதிகமாக செலுத்தி இருக்கிற காரணத்தினால்தான் நான் சில காலம் அவருடன் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகிற பொழுது எனக்கு அந்த மணிவயிறு வாய்க்கக்கூடிய குடுப்பனை இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்ப என்னை விட அவள் என் கணவர் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாள். கணவன் எவ்வழியோ அவ்வழி மனைவி. ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. அப்பேற்பட்ட கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணத்தை வரவழைத்து கொண்டு, அப்பா என் கணவர் மதுரையம்பதியில் இருக்கின்றார், நான் இங்கிருந்து மதுரையம்பதிக்கு புறப்படுகிறேன். அம்மா தனியாவாக என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் தந்தையே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மதுரையம்பதிக்கு இங்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. மதுரையம்பதியில் மாடவீதி வழியாக அவர் கடை வைத்திருக்கக்கூடிய வீதி வழியாக இந்த அம்மா நடந்து போகிறார். அப்படி நடந்து போகிற பொழுது பரமதத்தர் என்று சொல்லக்கூடியவர் இடத்துல போய் ஓடி போய் சில பேர் சொல்கிறாங்க, என்னென்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்படி உட்காருங்க உட்காருங்க. அங்கே பரமதத்தர் இடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுடைய முதல் மனைவி புனிதவதி தாயார் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய கணவன்மாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இழுத்து கடையை பூட்டு, சீக்கிரமாக காரை எடு, அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லு, வாட்ச்மேன் அங்கே ஒரு அம்மா வருவா, அந்த அம்மா வந்தார்னா ஐயா சிங்கப்பூர் போயிட்டாருன்னு சொல்லு.
எங்கே போயிட்டாரு? ஆமாம், வர்றதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்லுன்னுட்டு உள்ளே போயிட்டு பெரிய திண்டுக்கல் பூட்டு வாங்கி கொடுத்து வெளியே பூட்டு. கேட்டால் நான் மட்டும்தாங்க இருக்கேன், இங்கே வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பு. இப்போ இருக்கிறவராக இருந்தால் சொல்லியிருப்பார். ஆனால் பரமதத்தர் அதை சொல்லலை. பரமதத்தர் அதை சொல்லலை. என்ன பண்ணார்? மனைவியை கூப்பிட்டார். மனைவியை கூப்பிட்டதோடு இன்னொருத்தரையை யார? மகளை கூப்பிட்டார், மாமனாரை கூப்பிட்டார், மாமியாரையும் கூப்பிட்டார். இவங்க உறவினர்கள் பரவாயில்ல. சுற்றத்தவர்கள் எல்லை வரையும் கூப்பிட்டார். புனிதவதி என்று சொல்லக்கூடிய புண்ணியவதி வருகின்றால், வாருங்கள் அனைவரும் அவளை வணங்குவோம்னு வந்தார். வந்தவர் பார்த்தார், நேரா வந்தவர் புனிதவதின்னு சொல்லலை. என்ன சொல்றார்? புண்ணியவதி வணக்கம்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். யார் காலில்? காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாரனுடைய காலில் பரமதத்தர் விழுந்தார். இப்போ இருக்கிற மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்னும் 4 வாட்டி விடு, அப்போ கூட உனக்கு நல்ல அறிவு வராது. இன்னும் ஊரே பார்க்குற மாதிரி 4 வாட்டி விடு, அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் அந்த அம்மா 10 அடி தள்ளி போய் நின்னா, சிவசிவா இது என்ன இது சுவாமி? கணவர் காலில் தான் மனைவி விட வேண்டும், மனைவி காலில் கணவர் விடக்கூடாது. கணவர் காலில் தான் மனைவி விட வேண்டும், மனைவி காலில் கணவர் விடக்கூடாது. சுவாமி இது என்ன இது? ஏன் என் காலில் விடுகின்றீர்கள்? அம்மா, தவறு செய்தவன் நான் தானே. புனிதவதி என்கின்ற புண்ணியவதி, அம்மா என்னை மன்னித்து விடு. சுவாமி, நான் உங்களோடு சேர்ந்து வாழலாம் என்று வந்திருக்கின்றேன். என்ன சொல்லுகிறாய்? என்னோடு சேர்ந்து நீ வாழ்வதா? வேண்டாம் அம்மா, உன்னை வாடி என்றும் போடி என்றும் அழைப்பதற்கு என் நா கூசுகிறது. உன்னை அவளே இவளே என்று அழைக்க என்னுடைய உடம்பு தேகம் உன்னை தொடக்கூடிய அருகதையற்றவன் நானாக இருக்கின்றேன். உன்னோடன் சேர்ந்து வாழ எனக்கு பாக்கியம் இல்லை, அந்த அளவுக்கு நான் புண்ணியமும் செய்யவில்லை. அதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தா, சுவாமி நீங்கள் என்னென்னமோ சொல்லுகிறீர்கள், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. நாம் 4 பேரும் சேர்ந்து இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தலாம். 4 பேரா? யார் யார்? அதுதான் அதோ நிற்கின்றாரே, அவர் என் தங்கை அல்லவா, அவள் உங்களை பார்த்து கொள்ளட்டும், அவளுக்கு பிறந்த பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுகிறேன். நாம் 4 பேரும் சேர்ந்து இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தலாம். இதை கேட்ட அடுத்த வினாடி அவர் சொன்னார், அம்மா உன்னுடன் வாழ நான் தகுதியற்றவன், உன்னுடன் வாழ நான் தகுதியற்றவன். நீ இறைவனுக்காக படைக்கப்பட்ட இறைவி, என்னை மன்னித்து விடு. இப்போ இருக்கிற மனைவியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த படும்பாவி கிட்ட நான் வாழ்கிறேன்னு சொல்கிறேன், வேண்டான்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி, இதுக்கப்புறமும் நான் அந்த மனுஷனை விடலாம். எத்தனை கேஸ் இருக்குதோ அத்தனை கேஸையும் போட்டு உள்ளே தள்ளும் அப்படின்னு இருப்போம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் எதுவும் செய்யலை. யார்? அதெல்லாம் எதுவும் செய்யலை. அந்த அம்மா பார்த்தா, பதி பக்தி பாதியில் வந்தது, என்னை கைவிட்டு விட்டது. என் கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன சிவகதி தானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கணும். அப்படி வணங்கக்கூடிய இறைவன் எனக்கு இறை பக்தி. இந்த பக்தியெல்லாம் பாதியில் வந்தது, பதிபக்தி பாதியில் வந்துச்சு. ஆனால் இறை பக்தி எனக்கு என்னைக்கு கருத்து தெரியுமோ ஆதி முதல் கொண்டு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய பக்தி இறை பக்தி. இறைவா, எனக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு நான் வணங்கியது உண்மையானால், உன்னை வணங்கியது நிஜமானால், நான் உன் மீது வைத்த அன்பு நிஜமாக இருக்குமே ஆனால், நான் வைத்த அன்பு உன் மீது வைத்த அன்பு நிஜமாக இருக்குமே ஆனால், இறைவா எக்காரணத்தை கொண்டும் இந்த சதை பிண்டம் என்று சொல்லக்கூடியதை என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள், பேய் உருவத்தை கொடு. என்ன உருவம்? பேய் உருவம். பேய்னா
எல்லாருக்கும் பயம் வரும். என்ன வரும்? பயம் வரும். ஏன் அந்த அம்மா அப்பதான் முதல்ல அற்புத திரு அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தாதி பாடிய முதல் அம்மையார். எல்லாருக்கும் அபிராமி அந்தாதி தெரியும், அற்புத திருவந்தாதி தெரியாது. எல்லாருக்கும் என்ன தெரியும்? அபிராமி அந்தாதி தெரியும். ஆனால் என்ன தெரியாது? அற்புத திரு அந்தாதி என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் தெரியாது. பிறந்து மொழி பயின்ற பின்ன எல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், திறந்த திகழும் மெய் ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, எஞ்ஞான்றும் தீர்ப்பத் திடர் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என் பரா கோலத் தெரியாரோடும் எம்மானார்க்கு கண் பர நெஞ்சே அவர்க்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இறைவன் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு என்ன தருணமா? பிறந்த நாள் முதல் கொண்டு நமக்கு என்ன இருக்கார்? துணையாக ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கும் அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியரும் நீ, ஒன் பொருளும் நீ, ஓரூரும் நீ, எல்லாமே யாரா இருக்கிறார்? சிவபெருமானாக இருக்கிறார். அப்போ அந்தாதி பாடி அப்பதான் சொல்றாங்க, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சதை பிண்டத்தை எடுத்துக்கொள். ஏன் அந்த அம்மா சதை பிண்டத்தை எடுக்க சொன்னா தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. உன்னதமான சிறப்பு. ஒரு காலத்தில் கணவன் இறந்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறணும். ஆனால் கணவன் கைவிட்டுட்டா அந்த மனைவி இரண்டாம் தாரமாக ஒரு பெண்ணை இரண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஆண் பண்ணிக்கலாம், பெண் பண்ணிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நிகழ்வு. அதனால் இப்போ இன்னொன்று, உத்தமமான பெண் கல்யாணம் ரெண்டாவதாக பண்ணிக்க மாட்டாங்களாம் அந்த காலத்தில். அப்போ பண்ண வேண்டான்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு ஆடவர் இந்த சதை பிண்டத்தை பார்த்து இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கின்றாள் என்று மனதில் காம இச்சை என்று சொல்லக்கூடியதை தூண்டும் வகையில் இவள் அழகு இருக்கக்கூடாது. கை தட்டணும் இந்த இடத்துல. கல்யாணம் ஆன பொண்ணே தெருவில் நடந்து போனால் நமக்கு இப்படி வாய்க்க மாட்டேங்குதேன்னு ஏங்குற காலம் இல்லையா? அப்படிப்பட்ட காலம். ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறா? இவ்வளவு நாள் பாலா தயிரா தேனா நான் உண்டு இந்த உடம்பை யாருக்காக வளர்த்தேன்? இவருக்காக வளர்த்தேன். இவரே இப்போ இந்த உடம்பு வேண்டான்ட்டார், சதை பிண்டம் வேண்டான்ட்டார். அப்போது பட்டுப்புடவை உடுத்தி அழகுபடுத்தி இவ்வளவு காலம் நான் பூவும் பொட்டும் வைத்து அனைத்து அழகையும் படுத்தியது யாருக்காக? கணவருக்காக. அவர் ரசிப்பார், அவர் ரசிக்க வேண்டும் என்பதற்காக, அவர் அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவரோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழகு தேவைப்பட்டது. ஆனால் இப்போ அந்த அழகு அவரே வேண்டான்னு சொன்னார். ஆனால் எனக்கு இறைவனை வணங்குவதற்கு அழகு தேவையில்லை. என்ன வேணும்? மனசு இருந்தால் போதும், மனம் இருந்தால் போதும். அப்போ எனக்கு என்ன வேண்டாம்? அழகு வேண்டாம். இன்னொன்று, வேறொரு ஆடவர் பார்த்து அவர் மனதில் ஆசையை தூண்டும் விதமாக என் அழகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் ஒரு வகை பாவம், அதுவும் ஒரு வகை பாவம். ஏன்? என்னிடத்துல நேரடியாக ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு முதல் கணவர் தான் உன்னை விட்டுட்டாரு, அம்மா நீ என்னை ரெண்டாந்தாரமாக திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படியே செய்து கொண்டாலும் அவர் முதல் கணவரை ஞாபகப்படுத்தாமல் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஞாபகப்படுத்த. அப்போ அந்த துன்பம் வரும் தானே. இன்னொன்று, எதனாலேயோ தெரில அவன் உன்னை விட்டுட்டு போனான், அதனால தான் விட்டுட்டு போனான். சண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு மனம் வருத்தப்படும் போது அதை அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லுவாங்களா இல்லையே? அப்போது இது அத்தனைக்கும் காரணம் எது? இந்த அழகு தானே. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசான உருவம் இல்லை, பேய் உருவம் கேட்டா. பேய் உருவம்னா என்னது? எலும்பு கூடான உருவம். இந்த உடம்பு முழுவதும் எரிந்து என்ன ஆயிடுச்சு? சாம்பலாகி கற்பூர ஜோதியாக எங்கே போயிடுச்சு? கைலாயத்திற்கு போயிட்டது. இப்போ வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கின்றது. இந்த எலும்பு மட்டும் இருக்கு. இப்போ அப்படியே என்ன நினைக்கிறா?
சரி, ஏன்னா இறைவனை வணங்குவதற்கு உருவம் தேவை கிடையாது. இறைவனை வணங்குவதற்கு அந்த சதைப்பிண்டெல்லாம் தேவை கிடையாது, மனசு இருந்தால் போதும். இந்த அம்மா என்ன நினைக்கிறா, இப்போ பேய் உருவம் வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து புறப்படுறா. புறப்பட்டு நடந்து 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 கைலாயத்திற்கு போனான். என்ன உருவத்தில்? ஆமாம், பேய் உருவத்தில் நடந்து. இல்லைன்னா அழகாக நடந்து போயிருந்தா 5 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேன்ற உலகமாக இருக்கிற பொழுது அந்த அம்மா யாரை விட்டு வச்சுருப்பாங்களா? விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. கைலாயத்திற்கு பேய் உருவத்தோடு நடந்து நடந்து போனான். அப்படி நடந்து போகிற பொழுது கைலாயத்தின் சைதாப்பேட்டை எல்லை ஆரம்பம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி கார்ணீஸ்வரர் கோயில் எல்லை ஆரம்பம் இருக்கு இல்லையா? அதே போல் கைலாயத்தினுடைய எல்லை ஆரம்பம்னு இருந்தது. அந்த ஆரம்பம் என்ற இடத்துலேருந்து தலைகீழாக நடக்க ஆரம்பித்தான். என்ன சொல்கிறா? இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி என்னை பிறக்க வைத்து இறைவைக்கு இறை அடியாராக என்னை வாட வைத்திருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்ற இடமாயிற்றே, இதை காலால் மிதிக்கலாமா? நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆமாம், ஷூ போட்டு வந்தால் சாக்ஸியே கட்டுறதில்ல, கருவறை வரைக்கும் சாக்ஸோடு தான் வரும். உண்டா இல்லையா? ஆனால் அந்த ஷூவோடு சேர்ந்தது தான் அந்த சாக்ஸ். நம் உடம்போடு தான் வரணுமே தவிர நம் அங்கத்தை மறைப்பதற்கு மட்டும்தான் என்ன போட்டணும்? ஆடை உடுத்தணும். அங்கம் தெரிவது போல கூட ஆடையும் உடுத்தக்கூடாது இல்லையா? அப்படி போய் தான் இறைவனை வணங்கணும். ஆனால் காலில் ஷூ போட்டால் சாக்ஸை கூட கைட்டாமல் தான் இப்போ சில பேர் கருவறை வரைக்கும் போகிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறு என்பது, பாவம் என்பது இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தலைகீழாக நடந்து போனா அங்கே இருக்கக்கூடிய சிவகணங்கள் பூத கணங்கள் அத்தனையும் தலை குனிஞ்சது. ஏண்டான்னா இந்த சிவபெருமான் மீது நாம தான் பக்தி வச்சிருந்தோன்னு நினச்சோம், அன்பு வச்சிருந்தோம் நினச்சோம், அருள் வைத்திருந்தோன்னு நினச்சோம். நம்மை போன்ற அடியார்கள் உலகத்தில் எவரும் இல்லை என்று நினைத்ததான் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் பூதகணங்கள். ஆனால் ஒருத்தி தலை, அதுவும் ஒரு பெண், தன் உடம்பில் இருக்கக்கூடிய சதை பிண்டத்தை எல்லாம் உதறிவிட்டு பேய் உருவத்தை எடுத்து தலைகீழாக நடந்து கைலாயத்துக்கு வரான்னும் பொழுது அவள் இறைவன் பால் எவ்வளவு பக்தி வச்சிருக்கணும், எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும். எல்லாம் வெக்கத்தில் இப்படி தலை குனிஞ்சு போச்சு. குனிஞ்சு அடுத்த வினாடி பார்த்தது எல்லாம் குனிஞ்சது. சரி, பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா பார்த்த உடனே சிவபெருமானை பார்க்கிறா. சிவபெருமான் முகம் அப்படியே சும்மா அன்றைய தினத்தில் பூர்த்த தாமரை போல மலர்ந்திருக்கு. அதை விட இன்னொன்று, பிறந்த குழந்தை இன்முகத்தோடு அப்பா அம்மாவை முதல்ல பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாரு, அப்படி ஒரு சிரிப்பு சிவபெருமான் முகத்தில் இருந்தது. இந்த சிரிப்பை பார்த்த உடனே பார்வதி அம்மையாருக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு. சுவாமி, வர்ற அம்மா யாரோன்னா, வர்ற அம்மா யாரு அப்படி சொன்ன உடனே அப்படி கேட்குற அந்த அம்மா. அப்படி கேட்ட அடுத்த வினாடி அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, யாருன்னா அந்த அம்மா மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒன்று இருக்குது. என்ன இருக்கு? இந்த சிவபெருமான் நமக்கு உடம்புல பாதியை கொடுத்துருக்கார், நாம் சிவபெருமான் மேலே அவ்வளவு பக்தி வச்சிருக்கிறோம், நம்மை விட உலகத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு அன்பை வைத்திருக்க முடியாதுன்னு இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு பெண்ணினுடைய கர்வத்தை ஒரு பெண்ணை வச்சியே அடக்கணும்னு மனசுக்குள்ள இறைவன் நினைக்கிறார். என்ன பண்ணாருன்னா, இரு பார்வதி கிட்ட வந்துடட்டும், எல்லாரும் கேட்கும்படி சொல்கிறேன்னார். என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவாரோன்னு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் பார்த்து, என்னை பேணும் அம்மையே வருக. பார்வதி அம்மா ஆடி போயிட்டா. என்னடான்னு பார்த்தா, எவ்வளவு காலம் நமக்கு மாமியார் இல்லைன்னு நினச்சோம், இப்போ பார்த்து என்னை பெத்தெடுத்த அம்மாவே, என்னை பேணும் அம்மையே வருகன்னா என்ன அர்த்தம்? என்னை சுமந்து பெற்றெடுத்த தாயே வருகேன்னு அர்த்தம். இதை சொன்ன உடனே இவ்வளவு காலம் நமக்கு மாமியார் இல்லைன்னு நினச்சோம், மாமியார் வந்துட்டாங்களேன்னு இந்த அம்மா சற்றும் யோசிக்காமல் எழுந்து நின்று அம்மையே வணக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கை போட்டு ஒட்டி உட்கார்ந்துருந்த அம்மா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா. சிவபெருமான் கேட்டார், பார்வதி என்ன பண்ண போனார்?
ஒன்றும் இல்லை சாமி, இவ்வளவு காலம் எனக்கு மாமியார் இல்லைன்னு நினச்சேன். நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு ஒரு மாமியாரை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி அம்மையே வருகன்னு வர சொல்லிட்டீங்களா? எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் சுவாமி, நாளைய தினத்தில் இந்த உலகத்து பெண்கள் இருக்காங்களே, கொஞ்சம் அறிவு படைச்சவங்க, பார்வதியே மாமியாருக்கு மரியாதை கொடுக்கல, நாம ஏண்டா மரியாதை கொடுக்கணும்னு கேட்டாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எழுந்து நின்று அம்மா வணக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உக்காந்துருக்கேன். ஏன்னா மாமியார் வருகிற பொழுது மருமகள் வீட்டுக்கார் கூட ஒட்டி உக்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வேடிக்கைக்காக சொல்லதோ விளையாட்டுக்காக சொல்கிறோமோ இல்லையோ தெரியல. காரைக்கால் அம்மையாருடைய கதையில் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. இது சுவாரஸ்யமாக வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். இது ஏன்னா மாமியாருக்கு மருமகள் வந்து மரியாதை கொடுக்கணுன்றத பார்வதி அம்மையாரே எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார். அப்படின்னா தான் அந்த மாமியாருக்கு மருமகள்கள் வந்து மரியாதை கொடுப்பாங்கன்றதுக்காக எழுந்து நின்று வணக்கம் சொன்னாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்தா. ஏன்னா கணவனுக்கு சரிசமமாக இப்போ உக்காரணும், அந்த அம்மா சக்தி உட்காந்துதான் ஆகணும். இருந்தாலும் கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்தா. ஏன்? அம்மாவினுடைய ஒரு மதிப்பு மரியாதை என்பதை எக்காரணத்தை கொண்டும் கைலாயமாக இருந்தாலும் கூட அம்மாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணா, கொஞ்சம் தள்ளி உட்காந்தா. இதை பார்த்த உடனே இன்னமும் தலைகீழாக தான் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே வருகன்னு கேட்டதுக்கப்புறம் என்னை நாடி வந்ததின் காரணம் என்னன்னார். யாரு? சிவபெருமான் கேட்டார். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னா கேட்ட உடனே பார்வதி அம்மா அசந்து போயிட்டா. பேய் உருவத்தை தாங்கி கொண்டு ஒரு பெண் பிள்ளையாக பிறந்திருந்து இளமையை துறந்து முதுமை வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, முதுமையும் வேண்டாம், பேய் உருவம் என்று சொல்லக்கூடியதை அனைவரும் பயப்படுவார்கள் என்று இந்த உருவத்தை தாங்கி கொண்டு, அதுவும் கைலாயத்தை தலையால் என்று சொல்லக்கூடிய காலால் நடக்காமல் இந்த காலால் மிதிக்கக்கூடாது என்பதற்காக தலையால் நடந்து வந்திருக்கின்றாளே, இவள் பெருமையை என்னவென்று சொல்லுவது? சுவாமியே இவளை அம்மையே என்று அழைத்த பெருமை என்பதை நான் என்னென்னு புகழ்வது தெரியவில்லைன்னு பக்கத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு அம்பாள் உட்கார்ந்திருந்தா. அப்பதான் சொல்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் போட்டு அவளே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இரவாத இன்ப அன்பு, இறைவா எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் உன்னிடத்தில் நான் செத்து போகாத அன்பு நீ என் மீது செலுத்தணும், நானும் உன் மீது அந்த செத்து போகாத அன்பை செலுத்தணும். ஏன்னா சிவபெருமான் கொடுத்தாருன்னா நாம் என்ன பண்ணுறோம்? சிவபெருமான் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறார். சிவபெருமான் கொடுக்கலன்னா மோசக்கார பாவி உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன், கும்பிடாதவனாலுக்கெல்லாம் கொட்டி கொட்டி கொடுக்குறாரு, நான் உளுந்து உளுந்து கும்பிட்றேன், ஒன்றத்தையும் கண்டுக்க மாட்டேங்கிறார். சொல்லக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இறை அன்பு, நீ என் பால் வைக்கிற அன்பா இருக்கலாம், நான் உன் பால் வைக்கக்கூடிய அன்பு, ரெண்டுமே என்னவா இருக்கக்கூடாது? இறந்து போகாத அன்பா இருக்கணும், செத்து போகாத அன்பாக இருக்கணும். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். இப்போ ஒரு கேள்வி அங்கே வந்துருச்சு, பிறப்பு இருந்தால் தானே அது வேணும் இது வேணும் எது வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கணவர் வேணும், நல்ல குழந்தைங்க வேணும், காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், பார்க்கறதெல்லாம் நமக்கே வேணும். மனசு தோணுதா இல்லையா? பார்க்கறதெல்லாம் நமக்கே வேணும். அப்போது பிறந்தால் இந்த பிரச்சனை, பிறக்கலன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் பிறப்புண்டேன்ட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை இந்த ஜென்மத்தில் நான் பிறந்து ஏதாவது யாருக்காவது தீங்கு இழைத்திருந்தால் நான் செய்த பாவத்திற்கு எனக்கு இன்னொரு பிறப்பினை தருவாய் அல்லவா? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும். ஸ்ட்ராங்கா தட்டணும். இப்போதான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுளுடைய பக்தி இருக்கிறது நமக்கு என்னைக்கும் துணை செய்யும். ஏன்? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தூர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இறைவனை நாமே மறக்காம இருந்தா இறைவன் நம்மை மறவாமல் இருப்பார். அதான நிஜம். அப்பன்னா மறவாமை வேண்டும். அந்த மாதிரி தான் கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவா நான் மகிழ்ந்து பாடி.
நான் உன்கிட்ட மகிழ்ந்து பாடணும், அதை நீ கேட்கணும். அது மட்டும் இல்லை, நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடுகின்ற பொழுது உன் அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும். இதை கேட்ட அடுத்த வினாடி இறைவன் பார்த்தார், அம்மா கைலாயத்தில் பாதி திரு ஆலங்காடு. என்னது? கைலாயத்தில் பாதி திரு ஆலங்காடு, அங்கு உனக்கு இதை நடன கோலத்தை அங்கு காண்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நாளைக்கு பாப்பம் காண்கிறாரா இல்லையான்னு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு இல்லையா, இன்னைக்கு முடிஞ்சிச்சு. அதனால நாளைய தினத்திலே அவர் எப்படியெல்லாம் நடனம் ஆடுறார், யாரெல்லாம் சாட்சியாக உட்கார்றாங்க, அப்படி எப்படி தான் ஆடுகிறார் அப்படிங்கிறத அம்மையப்பன் திரு நடன கோலை காட்சியை காண்பித்து இரத்த பீஜனை எப்படி காளிதேவி வதம் செய்கிறாள் என்கின்ற கதையெல்லாம் நாளைய தினத்தில் சந்திப்போம் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு, நாகராஜன் ஐயா அவர்களுக்காக ஒரு நிமிடம் அப்படியே கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.